செப்டம்பர் 1, 1939 இந்த ஒரு நாளை உலக வரலாற்றிலே யாரும் மறக்க முடியாத ஒரு நாள். இந்த ஒரு நாளில் தான் மிகப்பெரிய ஒரு வாரையை பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த வார் தான் வேர்ல்டு வார் 2. கிட்டத்தட்ட இந்த வாரில் 80 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்குறாங்க. இது வேர்ல்டு பாப்புலேஷன்ல 3%. இதுக்கு ஒரு மெயினான காரணம் யாருன்னா, தோல்வி அடைந்த ஒரு ஓவியன் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த ஓவியன் கேட்ட அந்த ஒரு வார்த்தையினாலதான் இந்த வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில இருக்குது. ஸோ அது வேற யாரும் கிடையாது, அடால்ஃப் ஹிட்லர். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர், அவரு வாழ்க்கையில பட்ட நிறைய கஷ்டங்களும் இருக்குது. அதை பத்தியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அவர் பக்கம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதாவது 60 லட்சம் யூதர்கள் அழிச்சாரு, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில இருந்திருக்கு. சில பாசிட்டிவ் சைடு இன்னி வரைக்கும் யாரும் சொல்லாத நிறைய பாசிட்டிவ் சைடும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில இருக்கு. ஸோ அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஏப்ரல் 20, 1989 இந்த நாள் அன்னைக்கு ஆஸ்திரியாவில் இருக்கிற ப்ரௌனா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கை குழந்தை பிறக்குது. யாருக்கு பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு தகப்பனுக்கும் கிளாரா ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு தாய்க்கும் பிறக்கிற ஒரு குழந்தை தான் அடால்ஃப் ஹிட்லர். அந்த குழந்தைக்கு அப்ப தெரியாது நம்ம தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய ஒரு நபரா நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அங்க இருக்கிற யாரும் பார்த்தீங்கன்னா நம்பியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பிறக்குது. அப்படிப்பட்ட இந்த அடால்ஃப் ஹிட்லரோட சிறு வயது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அலாய்ஸ் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இந்த டோல்கேட்ல வேலை செய்யற ஒரு ஊழியர். அதே மாதிரி ஹிட்லரும் பார்த்தீங்கன்னா படிச்சு இந்த மாதிரி ஒரு டோல்கேட்ல ஒரு ஊழியரா ஆகணும்னு சொல்லி தான் அலாய்ஸ் ஹிட்லரோட ஆசையும் கூட. ஆனாலும் அடால்ஃப் ஹிட்லருக்கு இன்னொரு காதலும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓவியம். அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த ஓவியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட ரத்தத்திலே ஊர்ன ஒரு கலை. அவரு எதை பார்த்தாலும் அவ்வளோ தத்ரூபமா வரையக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு ஓவியன். ஆனால் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் வரைகிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே நம்ம ஹிட்லரோட அம்மாவான கிளாரா ஹிட்லர் அவங்கள பக்கம் பார்த்தோம்னா, ஹிட்லருக்கு அவங்க அப்பானா பார்த்தீங்கன்னா பாகக்காய் மாதிரி, அவங்க அம்மானா சக்கரை கட்டி மாதிரி. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லம் கொடுத்தே தான் வளர்த்தி இருக்கிறாங்க. அவங்க அப்பா அலாய்ஸ் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இவர் ஓவியம் வரையும் போது அவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா மத இருந்துட்டு இவரை பிடிச்சி அடிக்கிறதா இருக்கட்டும், ஏன் படிக்கலன்னு சொல்லி நிறைய கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சரா அவர் பண்றது கண்டிக்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருக்கனால அங்க இருக்கிற அவங்க ஹிட்லரோட ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் ஒரு நாள் இவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு, ஹிட்லருக்கு படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வமே கிடையாது, தான் என்ன சொல்றனோ அதைத்தான் மற்றவங்க கேட்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு குணம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர்கிட்ட இருக்கு. ஸோ அதனால உங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு ஏறுறதில்லை, அவங்க கொஞ்சம் கண்டிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறாங்க. ஆனா ஹிட்லர் மாறவே கிடையாது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஓவியம் அப்படிங்கிற இந்த ஒரு கலையில பார்த்தீங்கன்னா ஹிட்லர் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. ஹிட்லருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் எனிமி யாருன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அலாய்ஸ் ஹிட்லர் தான். அப்போ ஹிட்லர் முடிவு பண்றாரு, அப்பா எது சொன்னாலும் நம்ம அதுக்கு ஏருக்கு மாறாதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் டிசிஷனை பார்த்தீங்கன்னா ஹிட்லர் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி காலம் பார்த்தீங்கன்னா கடந்து போகுது. அலாய்ஸ் ஹிட்லர் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இறக்குறாரு. ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவர் நினைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பண்றாரு. ஆனால் அவங்க அம்மா மேல மட்டும் பாசம் பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால ஹிட்லருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு கிட்ட வருது. ஹிட்லரும் பார்த்தீங்கன்னா ஓவியன் ஆகணும்னு சொல்லி அவருக்கு பிறந்தலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆசை. அதையொட்டி அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாத ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் ஃபில்ஃபில் பண்ணணும். அதனால அவங்க அம்மா கிடைக்கிற வேலைக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய பென்ஷனை பார்த்தீங்கன்னா வச்சுதான் இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஹிட்லருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கிறாள். அந்த தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து நிற்கிறாரு. ஹிட்லருக்கு அப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருமானமும் கிடையாது. அவருக்கு கடைசியில கை கொடுத்தது அந்த ஓவியம். இந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா அதே ஊர்ல பார்த்தீங்கன்னா வரைஞ்சா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹிட்லர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆஸ்திரியாவோட கேபிட்டலான வியன்னா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் மூவ் ஆகுறாரு. 1907
இந்த ஒரு இயர் அன்னைக்கு ஹிட்லர் பார்த்தீங்கன்னா வியன்னால மூவ் ஆகுறாரு. அங்க அவரு நினைச்சிட்டு போன ஒரு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியன்னால இருக்கிற கலைக்கல்லூரியில எனக்கு ஓவியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னு சொல்லி ஹிட்லர் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற வியன்னா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு காலேஜ்லயும் போய் அவர் பார்த்தீங்கன்னா கேட்கிறாரு. ஆனா ஹிட்லர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவரோட ஸ்கூல் படிவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா முடிக்க கிடையாது. அதனால அங்க இருக்கிற ஒரு டீச்சர் என்ன சொல்றாருன்னா, உன்னால ஓவியன் ஆக முடியாது அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஹிட்லர்கிட்ட சொல்றாரு. ஹிட்லர் பார்த்தீங்கன்னா மனம் உடைஞ்சு போறாரு. ஸோ அப்புறம் அந்த ஆசிரியர் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, நீ ஓவியன் வேண்டாம் கட்டடக்கலைக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஹிட்லர் பல்ல கடைச்சிட்டு மறுபடியும் ஒரு கட்டடக்கலை கல்லூரிக்கு போய் கேட்கும் போது அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படுறாரு அடால்ஃப் ஹிட்லர். மறுபடியும் அவர் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வியன்னா வந்துட்டாரு. அங்க அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு ஓவியம் நைட்டும் பகலும் வரைஞ்சு ஒரு விளக்குல உட்காந்து வரைஞ்சு அந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா வியன்னால இருக்கிற நிறைய ஸ்ட்ரீட்ல கொண்டு போய் வித்து அந்த காசு மூலியமா தான் ஹிட்லர் வியன்னாலையும் வாழ்ந்துட்டு வராரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா காலமும் கழியுது. ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி பார்த்தீங்கன்னா ஒரு தலையில வந்து விழுகுது. அதே வருஷமான 1907 அவங்க அம்மாவான கிளாரா ஹிட்லர் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட ஹிட்லருக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. இப்போ ஹிட்லர் தான் அவங்க தங்கச்சியை பாத்தீங்கன்னா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா வராங்க. அப்போ ஆஸ்திரியால பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதை ஹிட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சிக்கு எழுதி கொடுத்துட்டு ஹிட்லருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா அடிக்குது. அவங்க அம்மா சேர்த்து வச்ச அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பரம்பரை சொத்தும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கையில் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹிட்லர் அங்கேயே பார்த்தீங்கன்னா வாழ்றாரு. கிட்டத்தட்ட 1913 முடியும் அங்கேயே வியன்னால பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாரு. கட்டணமாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யும் போது தான் ஹிட்லர் அங்கே அரசியல் மீது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்வம் வருது. அங்கே பேசும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அரசியல் கருத்துக்களாக தான் பற்றி பேசுவாராமா. அவருக்கு அப்புறம் 1914 அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல இருக்கிற மியூனிச் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறாரு. இதுதான் ஹிட்லர் முதலா ஜெர்மனிக்கு வந்த ஆண்டு. அப்படிப்பட்ட இந்த ஆண்டுக்கும் போது அங்கேயும் போய் கஷ்டம் தான் படுறாரு ஹிட்லர். ஆனா அவருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்த டைம். அப்போ ஜெர்மனிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்பட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ஹிட்லரும் பார்த்தீங்கன்னா நான் சோல்ஜர் ஆகணும்னு சொல்லி சோல்ஜர் ஆகிறாரு. எடுத்த உடனே அவருக்கு பாத்தீங்கன்னா கமாண்டர் அந்த போஸ்ட் எல்லாம் கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த தூது அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. ஸோ அந்த சண்டை களத்திலையும் ஹிட்லர் பாத்தீங்கன்னா இங்கிருந்து அங்க ஓடி அங்கிருந்து இங்க ஓடி பறந்து வேலை செய்வாராமா. ஸோ அப்படி ரெண்டு பக்கமும் மாத்தி குண்டுகளும் முழங்கி கொண்டே இருக்கும். அந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹிட்லருக்கு ஒரு குண்டும் கூட துளைக்காம இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காரு அடால்ஃப் ஹிட்லர். இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த அங்க ஜெர்மன் ஆர்மி ஹிட்லருக்கு அவார்ட் ஆஃப் அயன் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹிட்லருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவத்தில் சிக்கிறாரு. அதுதான் மஸ்டர்ட் பிளாஸ்ட். இந்த ஒரு பிளாஸ்ட் மூலியமா ஹிட்லருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியா கண்ணும் பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருந்த இதே ஹிட்லருக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு அடியும் பார்த்தீங்கன்னா விழுகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இந்த வேர்ல்டு வார்ல பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான செய்தி ஹிட்லர் காதுகளுக்கு வருது. ஹிட்லர் அந்த பெட்டிலேயே உட்காந்து சொல்றாரு, இந்த ஜெர்மனி தோத்தருக்கு மெயினான ரீசன் யூதர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வாயிலிருந்து வருது. ஸோ அப்போ இருந்து தான் ஹிட்லர் இந்த யூதர்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது மட்டும் கிடையாது. ஹிட்லர் வியன்னால இருந்த காலமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மியூனிச் அப்படிங்கிற ஜெர்மனிக்கு வந்த காலமா இருக்கட்டும், அவர் இந்த மாதிரி நிறைய கடைக்கோடி மக்கள் கிட்ட பேசும் பொழுது அங்க அவங்க பாத்தீங்கன்னா நார்மலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து வந்த யூதர்கள் முதலாளிகளாகவும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம இவங்களுக்கு வட்டி தர்றதாகவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா யூதர்கள் பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பறதே பாத்தீங்கன்னா ஹிட்லருக்கு இந்த யூதர்களை அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா பிறக்குது. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் இந்த வேர்ல்டு வார் தோத்தக்கு அப்புறம் ஹிட்லருக்கு பாத்தீங்கன்னா அவரோட மனதுல ஒரு ஸ்பார்க் வருது. ஹிட்லரோட அடுத்த மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில பார்த்தீங்கன்னா இணையணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாரு. அந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1919 ஜெர்மனி ஒர்க்கர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியில பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பார்த்தீங்கன்னா இணையறாரு. அந்த பார்ட்டி தான் ஒரு வருங்காலத்துல
நாசி பார்ட்டி அப்படிங்கிற இந்த ஒரு பேரை பத்தின எடுக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹிட்லர் இந்த பார்ட்டிக்குள்ள வந்து சில ஆண்டுகளை தலைவனாகவும் மாறுறாரு. தலைவனாக மாறி சில பொதுக்கூட்டங்கள்லாம் போடுவாராமா. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே பார்த்தீங்கன்னா ஹிட்லர் பேசி கேட்கறதுக்கு உட்கார மாட்டாங்க. அதிகபட்சம் முதல் பொதுக்கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா 3 to 5 பேர் தான். ஆனால் ஹிட்லர் பார்த்தீங்கன்னா தளராம பார்த்தீங்கன்னா பேசுவாராமா. ஒரு நல்ல தலைவனுக்கு முதல் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு தான். அந்த பேச்சாற்றல் ஹிட்லர் கிட்ட அதிகமாகவே இருந்திருக்குது. அப்படிப்பட்ட பேச்சாற்றலையும் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாரு. ஒரு சொல்லுக்கு எப்படி கையசைக்க வேண்டும், ஒரு சொல்லுக்கு என் கண்ணு எங்க போக வேண்டும் சொல்லி அவர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராமா. ஸோ இந்த மாதிரி பேசி 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 அந்த நாசி அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில பெரிய ஒரு அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா பெறாங்க. ஸோ இந்த 3 பேர் கேட்ட கூட்டம் பார்த்தீங்கன்னா நாள் கடந்து 10 பேர் ஆகுது, 100 பேர் ஆகுது, 1000 பேர் ஆகுது, அதுவே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேசி பேசி ஒரு கட்சியை வளர்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா அது அடால்ஃப் ஹிட்லரால தான் முடியும். சோ அப்படிப்பட்ட அடால்ஃப் ஹிட்லர் இந்த மாதிரி அவர் கட்சியை பார்த்தீங்கன்னா வளர்த்து பெரிய அந்தஸ்தை பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலே தான் பெற்றிருக்கிறாரு. அடால்ஃப் ஹிட்லர் ஒரு இடத்துக்கு வந்து பேச வர்றதுக்கு எல்லாரும் எப்படி வருவாங்க, ஒன்னா கார்ல வருவாங்க, இல்லைன்னா பஸ்ல வருவாங்க. அடால்ஃப் ஹிட்லர் ஹெலிகாப்டர்ல வருவாராமா. அதை பார்க்கறதுக்கோசரமே நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடும். ஸோ இந்த மாதிரி நிறைய தந்திரங்களையும் பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. முதல் தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாசி பார்ட்டி தோத்து போறாங்க. அதே மாதிரி காலம் கடக்குது, காலச்சக்கரமும் பார்த்தீங்கன்னா சுத்துது. கீழே இருந்த நாசி மறுபடியும் மேலோங்கி வராங்க. 1933 ஜனவரி 30 அன்னைக்கு ஜெர்மன் பிரசிடென்டான ஹிண்டன்பர்க் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு நாசியோட உதவியும் பாத்தீங்கன்னா தேவைப்படுது. சோ கூட்டணி ஆட்சி பாத்தீங்கன்னா அமையுது ஜெர்மன்ல. அதனால ஹிண்டன்பர்க் அடால்ஃப் ஹிட்லரை சான்சலர் ஆஃப் ஜெர்மன் அப்படிங்கிற இந்த ஒரு பதவி பத்தினா ஹிட்லருக்கு பத்தினா கொடுக்குறாங்க. ஆனா ஹிட்லருக்கு இந்த பதவியை கொடுத்து அவருக்கு பத்தின சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதவி பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு பதவி. ஹிட்லர் பத்தினா நாளை பத்தின எண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹிட்லருக்கும் பாத்தீங்கன்னா நாள் கை கூடி வருது. 1934 ஜெர்மனோட பிரசிடென்டான ஹிண்டன்பர்க் இறந்து போறாரு. இறந்த அந்த நாளே சான்சலர் அப்படிங்கிற பதவியை பாத்தீங்கன்னா ஜெர்மனோட உயரிய பதவியா ஹிட்லர் பாத்தீங்கன்னா அறிவிக்கிறாரு. அங்க இருக்கிற நாடாளுமன்றத்தை பாத்தீங்கன்னா கலைக்கிறாரு, ஜனநாயகத்தை பாத்தீங்கன்னா கலைக்கிறாரு. நான் இருக்கும் ஜெர்மனியில ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹிட்லர் கலைச்சு போடுறாரு. சோ அப்ப இருந்து தன்னை ஒரு சர்வாதிகாரியா பாத்தீங்கன்னா ஹிட்லர் எல்லாத்து முன்னாடியும் பாத்தீங்கன்னா நிறுவுறாரு. இப்படியே காலம் பார்த்தீங்கன்னா கடந்து போகும் பொழுது ஹிட்லர் பார்த்தீங்கன்னா 1939 போலாண்டை கைப்பற்றணும் சொல்லி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையும் வருது. ஸோ போலாண்டை பார்த்தீங்கன்னா கைப்பற்றாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1940 May 10 ஜெர்மனோட நாசி ஆர்மி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்குள்ள இன்வெர்ட் ஆகிறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போர் வெடிக்குது. அதே வருஷம் ஜனவரி 14 பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஜெர்மன் கிட்ட சரணடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிட்லரோட யூதர்களை அழிக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் ஹிட்லர் கிட்ட இருந்ததா கிடையாது. தான் இந்த உலகத்திலேயே ஆளணும், தன் காலடியில் இந்த உலகமே வரணும் சொல்லி ஒரு சர்வாதிகார குணம் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் கிட்ட இருந்தது. ஸோ அதன் ரீதியா மறுபடியும் ஹிட்லர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1941 சோவியத் யூனியனுக்குள்ள இன்வேட் ஆகுறாரு அடால்ஃப் ஹிட்லரோட ஆர்மி. அந்த இன்வேடுக்கு அவர் வச்ச ஆபரேஷன் நேம் என்னன்னா ஆபரேஷன் பார்பரோசா அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷன் மூலியமா நாசி ஆர்மி பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுக்குள்ள இன்வேட் ஆகுறாங்க. ஆனா நாசி ஆர்மிக்கு வெற்றி மேல வெற்றி பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருந்தது. ஆனா சோவியத் யூனியன் அவ்வளோ சுலபமா பார்த்தீங்கன்னா இருக்க கிடையாது. இவங்க நினைச்சிட்டு போனது என்னமோ சீக்கிரம் சோவியத்தை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடலான்னு. ஆனா நாசி பார்ட்டி மாஸ்கோ முடியும் போயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்களால அங்க குளிரும் தாங்க முடியறதில்ல. அங்கிருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தீய வச்சு கொளுத்துறாரு. அங்க இருக்கிற எல்லா கடைகளும் இருக்கிற எல்லா தின்பண்டங்களையும் பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றதுனால நாசி பார்ட்டிக்கு ஒரு கப்பு டீயும் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாசி பார்ட்டி மறுபடியும் இங்க இருந்து பெர்லின் முடியும் சோவியத் சோல்ஜரால துரத்தி வரப்படுறாங்க.
இந்த மாதிரி ஒரு கலவரமான ஒரு பூமி பார்த்தீங்கன்னா அங்க ஜெர்மன்ல பத்தி நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கிடையில அடால்ஃப் ஹிட்லருக்கு ஒரு காதலும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. என்னதான் பலாப்பழம் வெளியே பார்த்த முள்ளா இருந்தாலும் உள்ள அது இனிப்பா இருக்கிற மாதிரி, என்னதான் வெளியே அடால்ஃப் ஹிட்லர் கொடூரமான ஆளா இருந்தாலும் அவரோட காதலியான ஈவா பிரவுனுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் தான். அப்படிப்பட்ட ஈவா பிரவுன் பார்த்தீங்கன்னா போட்டோ ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அங்க அடால்ஃப் ஹிட்லர் ஒரு நாள் பார்த்து ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ரகசியமா பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சோவியத் ஆர்மியும் அமெரிக்கன் ஆர்மியும் பெர்லினை நோக்கி வரும்போது இவங்க அடால்ஃப் ஹிட்லரும் ஈவா பிரவுன் அவங்க கூட சேர்ந்து நிறைய நர்சஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற நிறைய கமாண்டர்ஸா இருக்கட்டும், ஒரு சீக்ரெட் பங்கர்ல பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடால்ஃப் ஹிட்லருக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது நம்ம இந்த போர்ல பார்த்தீங்கன்னா தோக்க போறோம் அப்படின்னு சொல்லி அடால்ஃப் ஹிட்லருக்கு தெரிஞ்சது. ஏப்ரல் 29, 1945 இந்த அன்னைக்கு மிட்நைட் 2 PM அன்னைக்கு அடால்ஃப் ஹிட்லர் அங்க இருக்கிற இவரோட முக்கியமான ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காதலியான ஈவா பிரவுனை கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு அறைக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. அந்த அறையில ஹிட்லர் பார்த்தீங்கன்னா ஈவா பிரவுனை கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறாரு. அதுக்கு ஈவா பிரவுனும் பார்த்தீங்கன்னா சம்மதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு ஏப்ரல் 13 அந்த அன்னைக்கு 3ல இருந்து 3:50க்குள்ள அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. யார் தலைமையிலன்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஜோசப் மற்றும் மார்ட்டின் போர்மன் அப்படிங்கிற இவங்க ரெண்டு தலைமையில அவங்க ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. அடால்ஃப் ஹிட்லர் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இருக்க மாட்டேன். ஆனா என்னோட உடம்பு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் ஆர்மிக்கோ அமெரிக்கன் ஆர்மிக்கோ கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அவர் சொல்லிட்டு, நான் இறந்தக்கு அப்புறம் என்னோட உடலையும் என்னோட மனைவியோட உடலையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அடால்ஃப் ஹிட்லர் பத்தினா சொல்லிட்டு அவங்க பத்தினா கதவை சாத்திட்டாங்க. டைமும் பாத்தீங்கன்னா டிக்கிங் ஆகுது. மறுபடியும் ஒரு 2 புல்லட் சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் அடால்ஃப் ஹிட்லர் இறந்து சோஃபால பத்தினா இருக்கிறாங்க. அவரு சொன்ன மாதிரி இந்த ஜோசப்பும் மார்ட்டின் போர்மன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் அடால்ஃப் ஹிட்லரோட உடலை பத்தினா எடுத்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. ஸோ சோவியத் ஆர்மி மறுபடியும் அந்த பங்கரை பத்தினா கேப்சர் பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஹிட்லரோட பாடி பத்தினா அவங்க கைக்கு பத்தினா கிடையாது. ஸோ ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சி அங்கேயே பத்தினா முடிவடையுது. நம்ம எல்லாருக்கும் ஹிட்லர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு தான் தெரியும். வேர்ல்டு வார் 2க்கு காரணம் ஹிட்லர் 60,000 யூதர்களை பத்தினா கொன்னு எரிச்சாரு ஹிட்லர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாம ஹிட்லரோட மறுபக்கங்களும் பத்தினா இருக்குது. ஹிட்லர் ஜெர்மனிக்கு சான்சலரா அனௌன்ஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ஜான் டோலண்ட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா த அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு. அவரு ஹிட்லர் ஆட்சி புரிஞ்ச 4 வருஷத்துல அவருக்கு ஏதோ ஒன்று ஆகி ஹிட்லர் இறந்திருந்தாருன்னா இந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவனாகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. மெயினா ஜெர்மனி போற்றக்கூடிய ஒரு தலைவனா பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இருந்திருப்பாருன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அவர் ஆண்ட ஃபர்ஸ்ட் ஒரு 4 வருஷம் பொற்காலமாக தான் இருந்திருக்கு ஜெர்மனியில. அவர் நிறைய வேலை பத்தினா உருவாக்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அடால்ஃப் ஹிட்லர் சார்ஜ் இருக்கிறதுக்கு முன்னாடி 60,000 மக்கள் பத்தினா வேலை இல்லாம ஜெர்மனியில திண்டாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஹிட்லர் வந்த 4 வருஷத்துல ஒரு ஜெர்மன் கூட வேலை இல்லைன்னு சொல்லாத நிலைமையில பாத்தீங்கன்னா ஹிட்லர் உருவாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அடால்ஃப் ஹிட்லர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் ஹிட்லர் ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா முற்றிலுமா பாத்தீங்கன்னா தவிர்த்தாரு. அதனால ஹிட்லர் காலுக்கடியில இருக்கிற இந்த ஜெர்மனியில ஒரு இடத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த விபச்சார விடுதி அப்படிங்கிற ஒரு சொல் பாத்தீங்கன்னா இல்லாம பாத்தீங்கன்னா தகர்த்தினாரு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய ஹைவேஸும் பாத்தீங்கன்னா போடப்பட்டது. அங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டை சேவ் பண்றதுக்கு ஹிட்லர் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய நச்சு தண்ணீர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வெளியே விடக்கூடாது, அதை பியூரிஃபை பண்ணி சுத்திகரிச்சு தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் பாத்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்களும் பாத்தீங்கன்னா ஹிட்லர் தன் வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. ஒரு தனி மனிதனால இந்த உலக வரலாறே கொஞ்ச நாள் மாற்றி அமைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது அடால்ஃப் ஹிட்லர் தான். கிட்டத்தட்ட அந்த ஒரு வார்த்தை, உன்னால ஓவியன் ஆக முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்காது. கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்கள் யூதர்கள் பத்தினா உயிரோட இருந்திருப்பாங்க. இது எதுவுமே பத்தினா நடந்திருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையினால நீ ஓவியனாக முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையினால இவ்வளோ ஒரு ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா மாத்தி போட்ட உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியான அடால்ஃப் ஹிட்லருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. ஸோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.